அன்று சொல்றார், உனக்கு இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை அபிஷேகத்தை இருக்கிறேன், பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படியான அபிஷேகம் உனக்கு இருக்கிறது. நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற? நீ ஏலியாப் கிட்ட நின்று விட்ட, இல்லை என்றால் வேற ஒரு இடத்துல நின்று விட்ட. நீ தொடர்ந்து போகிற அபிஷேகம் பெற்று இருக்கிற, ஆனாலும் நீ உட்கார்ந்துட்ட. You have stopped somewhere. சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு பேசுவாராக. 1 சாமுவேல் 17:28. வாசிங்க. அந்த மனுஷரோடே பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். அந்த பிரகாரமே, எல்லாரும் என்கிட்ட சொல்லுங்க, அந்த பிரகாரமே கேட்டான். அந்த பிரகாரமே கேட்டான். சொல்லுங்களேன் சில நேரங்கள, அந்த பிரகாரமே கேட்டான். In any other language? Englishல, he then turned away to someone else. Today he turned away to someone else. He was not looking at the same person again. அதே காரியத்தை அவன் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. அந்த ஏலியா பேசினதை அவன் என்ன பண்ணவில்லை, அவன் புறக்கணிக்க வேண்டும் என்றால் he had to வேற பக்கமாய் திரும்ப வேண்டியதா இருந்தது. What did he do? He turned away to someone else. சொல்லுங்க இன்னைக்கு, turn away to someone else. கர்த்தர் எல்லா நேரங்களிலும் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய காலங்களிலே நேரங்களிலே நமக்கு ஏற்ற வசனங்களை கொடுக்க அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன் நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம்? மறுபடியும் எவ்வளவுதான் தாழ்ந்து போனாலும் நம்ம உயர்த்தப்படுகிற காரியம் எதற்கு தெரியுமா? தொடர்ந்து ஓட முடிகிறது என்று சொன்னால் கர்த்தர் தொடர்ந்து சில காரியங்களை நம்மளோடு இடைப்பட்டு பேசுகிறார். அப்போ he turned to someone else. Now it was not his time to keep on pondering or keep on thinking what Eliab had to say. ஏலியாப் சொல்லுனது முடிந்து போனது, அவன் முடிக்க வேண்டும். He had to stop Eliab. Eliab is not going to stop by himself. ஏலியாப் தானாகவே என்ன பண்ண மாட்டான், நிறுத்த மாட்டான். ஏலியாப் பேசிக்கொண்டுதான் இருப்பான், அவன் பேசுவதை நிறுத்த போவதில்லை. ஆனால் தாவீது என்ன செய்ய வேண்டும்? அந்த பேச்சுக்கு கொஞ்சம் வேற பக்கமாய் திருப்பிக் கொள்ள வேண்டும், வேறே முகமாய் திரும்ப வேண்டும், வேறே பக்கமாய். he turned. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, sometimes you need to turn. படிமா அது இன்னொரு வாட்டி இங்கிலீஷ்ல. he then turned away. Look at the word in English. He then turned away. என்ன பண்ணினான்? அதிலிருந்து வேறே பக்கமாய். தமிழ்ல எப்படி வருதுமா? வேறொருவன் இடத்தில் திரும்பி. He had to திரும்பினா, வேற ஒரு இடத்துல திரும்பினா, வேற ஒரு காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் வந்த போக்கஸை மறக்காதபடிக்கு கர்த்தர் அவன் பேசி ஏலியாபை சில நேரங்களில் பேச விடும் பொழுது, சில ஏலியாப்புகளை பிசாசு எழுப்பி விடும் பொழுது, சில ஏலியாப்புகள் நம்மளுடைய ஊழியத்தையும் நம்மளுடைய பாதையும் நம்முடைய அழைப்பையும் கெடுக்க சில நேரங்களில் ஏலியாப்புகள் எழும்பும் பொழுது நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஏலியாப்புக்கள் எழும்பக்கூடாது என்று எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏலியாப்புக்கள் எழும்புவார்கள். அப்படி ஏலியாப்புக்கள் எழுந்துதான் நம்முடைய அழைப்பின் கூர்மையை விளங்கும். நம்முடைய அழைப்பின் கூர்மை விளங்க வேண்டும் என்றால், if our calling has to be sharpened, iron sharpens iron. சில நேரங்களில் ஏலியாப்புக்கள் தான் நம்மளை ஷார்ப் பண்ணி இருக்கிறார்கள். ஏலியாப்புக்கள் ஷார்ப் பண்ண கர்த்தர் அனுமதிக்கும் போது சில இழப்புகள், ஐயோ நான் நேசித்தவர்கள் எனக்கு இன்னைக்கு இல்லை, நான் ரொம்ப கனவாய் நினைத்த சில காரியங்கள் எனக்கு இன்னைக்கு இல்லை, அவங்க இருந்திருந்தா ஒரு வேளை எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அவங்க இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சகாயத்தை எனக்கு செய்திருப்பார்கள், அவங்க மாத்திரம் இருந்திருந்தா ஐயோ என் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும்,
இல்லை அவங்க இந்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருந்திருந்தா என் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் என்று ஒரு வேளை அந்த தாட் உனக்கு வரும்பொழுது நினைத்துக்கோ, கர்த்தர் அந்த ஏலியாபின் காரியத்தை கர்த்தர் முடித்திருக்கிறார். உன்னை ஷார்ப் பண்ணும்படி கர்த்தர் சில காரியங்களை உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். அப்படி அனுமதித்திராவிட்டால் இவன் வேறொரு இடத்துல திரும்பி இருக்க மாட்டான். ஏனென்றால் ஏலியாபு கிட்ட பயங்கரமான நெகட்டிவான காரியங்கள் தான் அவனுக்கு வந்தது. ஒருவேளை ஏலியாப் அப்படி பேசுகிறதுனால அவன் சோர்வடைந்திருந்தான். அந்த வார்த்தை அவன் பாருங்க, நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆவியானவரால் ஏவப்பட்டு தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், those of you who have traveled with me for some time, you all know how the Lord has called me or how the Lord uses me. சில நேரங்களில் எந்த காரியம் வந்தாலும் I kept on preaching. I have preached in very difficult situations. பயங்கரமான சூழ்நிலைகளையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எல்லா பக்கமும் கொந்தளித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்த நேரத்திலையும் கர்த்தர் என்ன சொல்வார், யூ கீப் ப்ரீச்சிங், யூ கீப் ப்ரீச்சிங், யூ கீப் ப்ரீச்சிங்னு சொல்லி கொண்டு இருப்பார். எனக்கு ஒரே ஒரு ஆளுக்கும் அதே விதமாய் இதே உற்சாகத்தோடு ப்ரீச் பண்ண முடியும். 100 பேருக்கும் 1000 பேர் 10,000 பேர் இருந்தாலும் இதே. ஏனென்றால் அதே போல எத்தனையோ காரியங்கள் செவிகளில் விழுந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய அழைப்பை மாத்திரம் கெட்டியாக பிடித்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அதே தான் ஐ வாண்ட் டு பாஸ் இட் ஆன் டு யூ. அழைப்பை கெட்டியாக பிடித்துக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் அழைப்பை கெட்டியாக பிடித்துக்கோ. உன் அழைப்பை கெட்டி கமான் சர்ச், உன் அழைப்பை என்ன பண்ணிக்கோ. ஏலியாபுக்காக உன் அழைப்பை விட்டுடலாமா? ஏலியா பேசிவிட்டதுனால நீ ஏலியாபை விட்டுடலாம், ஆனால் அழைப்பை விடக்கூடாது. ஏலியாப்புக்கள் போய்தான் ஆக வேண்டும். போக வேண்டும் என்றால் பேசுவார்கள். பேசினாலுடைய நாம் விடமாட்டோம். பாருங்க, ஒரே வேளை இந்த ஏலியாப் ஒரு வேளை நல்லா பேசியிருந்தா, நல்லா நடந்திருந்தா, அந்த விஷயம் நல்லா நடந்திருந்தா, நீ கூர்மையாக இருக்க மாட்ட. மாத்திரமல்ல, ஏலியாபை விட்டு வேறொரு இடத்திலுமாய் நீ திரும்பி இருக்க மாட்ட. நீ இன்னைக்கு திரும்ப செய்கிறது எது? உன்னை திரும்ப செய்தது எது? சில ஏலியாப்புக்கள் தான். சில ஏலியாப்புக்கள் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்கள், திரும்ப செய்திருக்கிறார்கள். சில ஏலியாப்புகளுடைய வார்த்தைகள் தான். கேளுங்க, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த சபையில் வருகிற வார்த்தையை நீங்கள் பிடித்துக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். we have not come here to just while away our time. We have come here with a serious business of interacting with God and hearing His voice and applying it to our lives. அது நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்படியாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஏலியா பேசும்போது அவன் என்ன பண்ணான்? he turned away. Sometimes we do not want to turn away. We do not have the courage to turn away. We do not have the guts to turn away. We do not have the guts. பிசாசு அந்த காரியத்தை நம்மளை என்ன பண்ணுறான், நம்மளை டர்ன் பண்ண விடுறதில்ல. இன்றைக்கி கர்த்தர் யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்கிறாரு, யாருக்கென்றால் அவர்கள் நீங்கள் பிடித்துக்கோங்க இன்றைக்கி இயேசுவின் நாமத்தினால. சம்டைம்ஸ் டர்ன் அவே. Sometimes you need to turn away, because if you are going on listening to Eliabs, if you are going on getting affected by Eliabs, Eliabs நீங்க எஃபெக்ட் ஆகி டிஃபெக்ட் ஆகி மாறி போகும். எது டிஃபெக்ட் ஆகும்னு சொல்ற? ஹார்ட் டிஃபெக்ட் ஆகிடும். உன்னுடைய வர்ஷிப் டிஃபெக்ட் ஆகி மாறிவிடும். எதை பிசாசு தொடுவான்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு. உன் விசுவாசத்தை தொடுவான். முதல்ல உன் வர்ஷிப்பை தொடுவான். நீ ஆராதிக்காதபடிக்கு அதை முதல்ல தொடுவான். நீ உன் முழு மனதை செலுத்தாதபடிக்கு he will not allow you to completely give your heart, give your soul, give your spirit, and that's where the enemy is successful. ஆனால் தாவீதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு விஷயம். சின்ன பையன்தான், ஆனால் எதனால அவன் விசேஷிக்கப்பட்டான் தெரியுமா? ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டான். நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறது அழைப்பு உள்ளவர்களுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு அழைப்பு இருக்குது? ஐயோ, அழைப்பு இருக்குது தேவ பிள்ளையே, அழைப்பு இருக்கிறது. யூ ஹேவ் எ காலிங். காலிங் இல்லாம நீங்க இல்ல. இந்த வார்த்தை நீ இன்னைக்கு கேட்கிறேன்னு சொன்னா கர்த்தர் இதற்காக உன்னை அழைத்திருக்கிறார். இதற்காக உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதற்காக நீ பட வேண்டிய பாடுகள் இருந்து உன்னை விடுவித்திருக்கிறார். போனது போகட்டும் சொல்லுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. அது யாரா இருக்கட்டும், சில நேரங்களில் டோன்ட் ஹோல்ட் ஆன் டு சம்திங்
that is not of for you. உங்களுக்கு அல்லாததை பிடித்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு அல்லாததை கட்டி தழுவி கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்கு அல்லாதது, this is not, that's over, the time period is over. அதையே நினைத்தால் உனக்கு துக்கம் பெருகும். தேவ பிள்ளையே, துக்கம் பெருகும் போது நீ தேவனை ஆராதிக்க முடியாது. துக்கம் பெருகும் போது தேவன் சொல்லுகிறதை கேட்க முடியாது. தேவன் உன் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் அந்த காரியங்கள் தடுத்து போடும். அதனால தான் he had to turn away, because he knew that Eliab was my brother. ஏலியாம் என் ரத்தம். ஏலியாப், அவன் ஏலியாபுக்காக தானே வந்தான். யாருக்காக வந்தான்? வந்தது என்ன? ஏலியாபுக்காக தான் வந்தான். அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் இழந்த சில உங்களுடைய அன்பின் உறவுகளாக இருக்கலாம், அது யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் சொல்லுகிறதை நீ கேட்க வேண்டும் என்று சொன்னால், இஃப் யூ ஆர் தேர் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட்லி, இதுவரைக்கும் பேசினது வேற, இப்போ பேசுறது எப்படிங்க இது? ஏலியாப் இதுவரைக்கும் அவன் பழைய ஏலியாபை நினைத்து கொண்டு தான் இருக்கிறான். அவன் மைண்ட் எப்படி இருக்கு? பழைய ஏலியாப் தான். ஐயோ, அவங்க எனக்கு இருந்தால் இப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க, அவங்க இருந்தால் இப்படியெல்லாம் என்ன நடத்திருப்பாங்க, அவங்க இருந்தால் இப்படியெல்லாம் செய்திருப்பாங்க, இது வரைக்கும் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்கும். நான் சொல்கிறேன், அது வேற விதமாய் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உன்னை தம் பக்கமாய் இழுத்துக்கொண்டார். கர்த்தர் உன்னை தம் பக்கமாய், தம் வசமாய், தம்முடைய அன்பினாலே, தம்முடைய அன்பின் கயிறுகளாலே உன்னை கட்டி இழுத்து கொண்டார். இல்லை என்றால் அந்த அன்பு மாயமாலமான அன்பில் நீ விழுந்து போயிருப்பாய். எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டுங்க, nobody can give us undivided love. Nobody can give apart from God. ஆவியானவரை தவிர, ஆண்டவரை தவிர அந்த அன்டிவைடட் லவ் யாரும். இது எங்கே படித்து கொண்டான் தெரியுமா? தாவீது இது எங்கே ருசித்தான் தெரியுமா? தனிமையில் இருந்தான் பாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் பாருங்க. நீ படித்து கொண்டிருந்த பாரு, நீ சின்ன வயசுல இருந்த பாரு, உன் ஃப்ரெண்ட் உன்னை திட்டினான் பாரு, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க உன்னை எகத்தாளமாய் பேசினார்கள் பாரு, நீ உன்னை சில பேர் உன்னை மட்டம் தட்டினார்கள் பாரு. அப்போ நீ கற்றுக்கொண்ட சில விஷயங்கள், அந்த தோல்வியிலே நீ கற்றுக்கொண்ட சில விஷயங்கள், அந்த தோல்வியிலே நீ கண்ட சில ஜெயங்கள், அங்கே கற்றுக்கொண்ட விஷயம்தான் அவன். அங்கே எங்கே கற்றுக்கொண்டான்? சம்டைம்ஸ் இந்த அஃப்ளிக்ஷன் இல்லை என்றால் பாடுகள் நமக்கு கற்பிக்கிறது போல வேறு எதுவுமே கற்பிக்க முடியாதுங்க. பாடுகள் நமக்கு கற்பிக்கிற பாடங்கள் பெரியது. உலகத்தில் கூட சொல்வார்கள், ஆனால் நான் ஆவிக்குள்ளே சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் பாடுபடுவான் என்றால் அதற்குரிய பலன் இருக்கிறது, அதற்குரிய பலன் இருக்கிறது, அதற்குரிய வல்லமை இருக்கிறது. அது பாதாளத்தை ஜெயிக்கிற ஜெயம், அது பாதாளத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருக்குள்ளே வருகிற பாடுகள் வேறு, உலகத்தில் நம்ம வருகிற பாடுகள் வேறு. ஐயோ, சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் கூட அவர்களை போல எனக்கு ஆகிவிட்டது, அவர்களே நல்லா இருக்கிறார்கள், என்னை விட அவர்கள் பெட்டராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வராதது எனக்கு வந்தது. சொல்லாத, உனக்கு வந்தது என்று சொன்னால் உன்னை விடுவிக்க தேவன் இருக்கிறார், உன்னை பாதுகாக்க ஜீவன் உள்ள தேவன் உனக்கு இருக்கிறார். தேவனுடைய சேனை இறங்கி வந்து உன்னை தூக்கிவிடும். நான் மற்றவர்களுக்கு ரொம்ப பரிதாபப்படுவேன். அவர்கள் நல்லா இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, ஐயோ இவர்களுக்கு என்ன இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் இல்லை, இவர்களுக்கு என்ன இல்லை ஆண்டவரே, இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அறியார்கள். ஆனால் எனக்கு பாடு வந்தாலும் ஒரு காரியத்தை நான் அறிவேன், பாடுகள் மத்தியில், என் அக்கினியின் மத்தியில் உலாவுகிற தேவன் எனக்கு உண்டு. அக்கினியின் மத்தியில் என்னை தூக்கி எடுக்க எனக்கு தேவன் உண்டு. என்னுடைய இழப்புகள் மத்தியில் என்னை ஆதரிக்க என் தேவாதி தேவன் உண்டு. மனுஷனுடைய அன்பு என்னை விட்டு போனாலும் தேவ அன்பு என்னை ஒரு பொழுதும் விட்டதே இல்லை, விட்டதா சரித்திரமே இல்லை, விட்டதா சரித்திரம். அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், யாரோடு பேசினாலும் சொல்லுவேன், நீ கர்த்தரோடு உன்னுடைய உடன்படிக்கை கர்த்தரோடு இருக்கட்டும், மற்ற காரியங்கள் சரியாய் நடக்கும். நடக்கவில்லை என்றாலும் அது இந்த கவனன்ட் பார்த்துக்கொள்ளும். சொல்லுங்களேன், இன்னைக்கு கவனன்ட் பார்த்துக்கொள்ளும். சொல்லுங்களேன், உடன்படிக்கை பார்த்துக்கொள்ளும். தேவப்பிள்ளையை உங்களுக்கு தான் சொல்கிறேன், பிடிச்சுக்கோ இயேசுவின் நாமத்தில், உடன்படிக்கை பார்த்துக்கொள்ளும். ஏனென்றால் இந்த உடன்படிக்கையில் ஒரு பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங். கர்த்தரோடு நம்ம பண்ணி கொண்டிருக்கிற உடன்படிக்கையில் ஒரு பார்ட்னர், எந்த பார்ட்னர்? அவர் ரொம்ப ஸ்ட்ராங், அவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல். உடன்படிக்கை பண்ணியிருக்கிற அவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி உடன்படிக்கை பண்ணாதவர்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி
மேக் a covenant with the Lord. ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த உடன்படிக்கை பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த ரொம்ப நாள் தான் இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிற. அந்த ரொம்ப நாளாக இருந்த அந்த உடன்படிக்கை அந்த கஷ்டத்தில் யாரோ சொன்னாங்க நீ எடுத்தியோ, இல்லை உனக்கு ஆண்டவர் பேசினாரோ, ஆனால் உடன்படிக்கைக்குள்ளே வந்து விட்டாய் என்று சொன்னார். அந்த உடன்படிக்கைக்குள்ளே தான் நீயும் நானும் இருக்கணும். இந்த உடன்படிக்கை விட்டு என்ன பண்ணக்கூடாது? உடன்படிக்கையை விட்டு வெளியில் போகக்கூடாது. இந்த உடன்படிக்கைக்கு வல்லமை இருக்குது. ஏன்னா அந்த உடன்படிக்கை பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த உடன்படிக்கை பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஏதோ நம்ம வந்துட்டோம், ஏதோ ஒரு இதில் சேர்ந்துட்டோம், அதில் போய் விழுந்துட்டோம், இதில் போய் ஏஞ்சிட்டோம் எல்லாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இது உடன்படிக்கை. இது இரத்தத்தினால தேவன் கொடுத்த ஜீவனுள்ள உடன்படிக்கை. நம்ம ஏதோ வரல, அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தெரியாதவர்கள் பேசுகிறது போல நாம் பேசக்கூடாதுங்க. உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தாரை போல நாமும் என்ன பண்ண வேஷம் தெரியாதுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம். Do not. They have a form of godliness. தெரியுமா? They have a form of, ஆனால் பேச்செல்லாம் வேர்ல்ட்லி பேச்சு. பேசுறதெல்லாம் என்ன பேச்சு? உலக காரியங்கள், உலகத்தின் வேஷங்கள் நமக்கு தகாது. ஏன்னா நம்ம உடன்படிக்கையில் இருக்கிறோம். உடன்படிக்கையில் இருக்கிறோம். பாருங்க, இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இது எனக்கு இது என்ன இருக்குது? திஸ் இஸ் டூ மச் ஃபார் மீ. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஏலியாப்ஸ் ஆர் டூ மச் ஃபார் யூ. ஏலியாப்ஸ் ஆர், சொல்லுங்களேன், ஏலியாப் இஸ் டூ மச் ஃபார் மீ. எனக்கு அபிஷேகம் இருக்கிறது, எனக்கு அழைப்பு இருக்கிறது. ஏலியாப்புக்கு இல்லை. ஏலியாப்புக்கு என்ன இல்லை? ஏலியாப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டான். யார் அபிஷேகம் பண்ணப்பட்டது? யார் அழைக்கப்பட்டது? நீ அழைக்கப்பட்டிருக்கிற. நீ ஏன் ஏலியாப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற? இன்னும் ஏலியாப்பை குறித்து பிடித்துக் கொண்டிருக்கிற. ஏன் ஏலியாப்பை குறித்தே உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது? அழைப்பை அசட்டை பண்ணக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு துக்கமாக இருக்குது என்று சொல்லி அழைப்பை அசட்டை பண்ண வாய்ப்பு இருக்கிறது. There is a possibility of demeaning our calling by being too carried away by things that is too demanding. ரொம்ப டிமாண்டிங். ஏலியாப் வாஸ் டூ வெரி ரொம்ப டிமாண்டிங்கான. பாருங்கள், நமக்கு அப்படியெல்லாம் ஒரு சோதனைகள் வரும். வரலன்னா தான் ஆச்சரியம். என்னை யாருன்னா திட்டலைன்னா தான் எனக்கு ஆச்சரியம். என்னை யாரெல்லாம் கோவப்படலைன்னா தான் எனக்கு என்ன பாஸ்டமா உங்களை போய் யார் திட்டுவாங்க? அதெல்லாம் வரலன்னா தான் எனக்கு என்ன இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பிசாசுடைய ராஜ்யத்தை கலக்கிறோம்ல, அவனுடைய பேரை பிடுங்குறோம்ல. நமக்கு விரோதமாக சில ஏலியாப்புக்கள் எழும்பாமல் எப்படி இருப்பார்கள்? கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்றால், கோலியாத்து கூட மோத வேண்டும் என்றால் சில ஏலியாப்புக்கள் எழுப்புவார்கள், திட்டுவார்கள், அவமதிப்பார்கள், ரிஜெக்ட் பண்ணுவாங்க, துரத்துவாங்க, எல்லாம் செய்வார்கள். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளும் நீயும் நானும் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நீயும் நானும் பேசிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நீயும் நானும் ஜெயித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். பிசாசின் வல்லமைகளை ஜெயித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். வாட் வாஸ் டேவிட் ஸ்பெஷாலிட்டி? பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்கிற வல்லமை. சொல்லி தான் ருசித்து தான் பாருங்களேன். இங்கே அப்படி நடக்கும். இது மாறி மாறி நடக்கும். ஒரே ஒரு காரியம் தான் சொல்கிறேன். அங்கேயும் ப்ரீச் பண்ணுவேன். என்னை அடித்து துப்பி துட்டி தானும் நான் என்ன பண்ணிக்கொண்டே இருப்பேன்? இதே நிலைமையில செய்து கொண்டே தான் இருப்பேன். இந்த அழைப்பை நீங்கள் பெற்றுக்கோங்க. யூ வில் நாட் பி எஃபெக்டட் பை த சர்க்கம்ஸ்டான்சஸ். ஏன்னா சில நாட்களாக நான் ஆண்டவரோடு பேசி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஹியூமன் எமோஷன்ஸை என்னால் டீல் பண்ண முடியாது ஆண்டவரே. கர்த்தர் சொல்கிற வார்த்தை நிற்கலுங்க. அந்த இழப்பில் உட்காராத, அந்த இழப்பிலேயே நீ உட்காந்துராத. நான் எழுப்பும்போது எழும்பிடு. நான் சொல்லுங்கள், இழப்பில் உட்காராத, நான் எழுப்பும்போது எழும்பிடு. ஐயோ, சொல்லி பாருங்களேன். நான் எழுப்பும்போது எழும்பிடு. இழப்பில் உட்காராத. மறுபடியும் அதே காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்காத. மறுபடியும் அந்த இழப்பு என்றால் லாஸ். அந்த லாஸ்ல சில பேர் புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ல உட்காராத, அவர் எழுப்பும்போது எழும்பிடு. ஏனென்றால் லாஸ் உன்னை இன்னுமாய் அது உன்னை தாழ்த்த அதுக்கு வல்லமை இருக்கிறது. அதனால்தான் ஏலியாப் கிட்டேருந்து வர்றது அவனுக்கு லாஸ் என்று புரிந்து கொண்டான்.
எதுக்கு லாஸ் தெரியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இஃப் அட் ஆல் இஃப் ஹி ஹேட் ஹர்ட் ஏலியாப், இஃப் அட் ஆல் இஃப் ஹி ஹேட் ஏலியாபை அப்படியே அவன் அதையே யோசித்து கொண்டிருந்திருந்தால், ஏலியாபுடைய வார்த்தையை சீரியஸாக எடுத்துக்கொண்டிருந்தால், அவன் கோலியாத்தை நெருங்கியிருக்க முடியாத. இப்போ அவன் யார் பக்கமாக திரும்புகிறான் தெரியுமா? யாராலும் எனக்கு கோலியாத்தை வீழ்த்துக்கிறதான அந்த அந்த காரியத்தை சொல்லுங்க, என் அழைப்புக்குரிய காரியத்தை சொல்லுங்க, எனக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கிறான். ஏதோ ஒரு காரணத்தோடு என் அப்பா அனுப்பின காரியம் வேற, என் பரலோகத்தின் அப்பா ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உலகத்தின் அப்பா கொடுக்கிற சில அசைன்மெண்ட்ஸு பரலோகத்தின் அப்பாவுடைய அசைன்மெண்ட்ஸாக எனக்கு மாறணும். இயேசுவின் நாமம். Rabba Shabaradala Rabba, just receive it in Jesus name. Receive it in Jesus name. உலகத்தின் அப்பா கொடுத்த அப்பாயின்மெண்ட், சில அவர்கள் கொடுத்த படிப்பு. உலகத்தின் அப்பா தானே நமக்கு சில படிப்பெல்லாம் கொடுத்தாங்க. உலகத்தின் இருக்கிறீங்களா உலகத்தின் அப்பாமார்? எஸ். உலகத்தில் சில பேர் என்ன பண்ணாங்க? அப்பாமாராக இருக்கட்டும், யாரோ நமக்கு என்ன பண்ணாங்க? உலகத்தில் சில பேர் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அது எங்கே கொண்டு போகணும் தெரியுமா? நம்மளை எங்கே கொண்டு போகணும்? அந்த பக்கமாக இல்லை, எந்த பக்கம் கொண்டு போகணும்? அவர்கிட்ட கொண்டு போக வேண்டாம், அவருடைய காரியத்துக்கு கொண்டு போகணும். அது ராஜ்யத்தின் காரியமாய் மாறணும். உன்னுடைய படிப்பாக இருக்கட்டும், உன்னுடைய பணமாக இருக்கட்டும், உனக்கு கொடுத்த தேவன் கொடுத்த எல்லா தாளாந்தும் அவருக்கு நேராய் மாறு, அவருக்கு நேராய் ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு நேராக. ஐயோ, இவன் நினச்சான் இங்கே வரும்போ இந்த ஃபீல்டுக்கு வரும்பொழுது அப்பா கொடுத்த சின்ன அசைன்மெண்ட்டோடு, சின்ன அசைன்மெண்ட்டோடு என்ன பண்ணா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி சின்ன காரியத்தை நீ கனப்படுத்தும் பொழுது பெரிய காரியத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிறான். இதை நான் ருசித்து அனுபவித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதுவுமே ஒரு சின்ன இந்த குழந்தைய கூட நான் அசட்டையாக நினைப்பதில்லை, யாரையுமே நான் எப்படி நினைப்பதில்லை. எதுக்குங்க நமக்கு அந்த பெருமை? எதுக்குங்க அந்த பெரிய, நம்ம என்ன செலிப்ரிட்டியாக என்ன கேடு? நம்ம யார்? அவருடைய வேலை. நம்ம எல்லாரும் யார்? அவருடைய வேலைக்காரர்கள். படிங்க, இப்போ படிமா. அவனை விட்டு வேறொருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். அந்த பக்கமாய் என்ன பண்ணா? அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். என்னது கொடுமை பாருங்களேன். ஒரு கொடுமைன்னு போனாக்கா இன்னொரு கொடுமை பெரிய கொடுமையாக இருக்குது. ஒன்று தான் அப்படின்னா இன்னொன்றும் யாருன்னா பேசுகிற ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரா? எனக்கு அப்படி தான் இருந்தது முதல்ல. அதுதான் நினச்சேன், இது பரவாயில்ல நினச்சேன், இது பார்த்தா ஏன்னா உன் எதிர்பார்ப்பு அந்த மனுஷனிடத்தில் இருக்கிறது. உன் எதிர்பார்ப்பு அந்த மனுஷன் வாயிலிருந்து என்ன வருகிறது என்று இருக்கிறது. ஆனால் அதோட விடவில்லை என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அது அங்க நில்லுங்க, அங்கதான் ரேமாவே இருக்குது. வாசிமா. எஸ், ரீட்மா. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு. யார் கேட்டது? பேசிக்கொண்டே தானே இருந்தான். அதுவும் ஸ்டாப் பண்ணாமல் போனதுனால தானே, ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்ததுனால தானே, தொடர்ந்து அவருடைய வஸ்திரங்களை பிடித்து கொண்டதுனாலே தான் என்ன ஆனது? சவுல் வரைக்கும் போனது. சவுல் வரைக்கும் எதற்கான போனது? வேற பக்கமா? இவன் சும்மா இல்லை, வேற பக்கமானா ஒருத்தர் மாத்திரம் இல்லை, ஒருத்தர் மாத்திரம் ஏலியாபை விட்டான். அவங்க சொன்னதை எனக்கு போதலை, எனக்கு ஆன்சர் வர்ற வரைக்கும், எனக்கு என் கோலியாத்தை நான் வீழ்த்துற வரைக்கும், கோலியாத்தை நான் தள்ளுற வரைக்கும் எனக்கு இருக்கிற இந்த ஒரு விசுவாசத்திலே நான் இருக்கணும். உனக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தின் லெவல் அங்கே இருந்தா அந்த லெவல்லே இரு தேவ பிள்ளைங்க. கர்த்தர் நிச்சயமாக சவுலுடைய காரியம் சவுலுக்கிட்ட போகிற வரைக்கும் அந்த லெவல் மாறக்கூடாது. இப்போது என்ன ஆகிடும்னா, எங்கள் வீட்டுக்கு வர வேலைக்கார அம்மாவை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். அவங்க ஒரு 10 வீடோ 12 வீடோ செய்கிறாங்க. அப்போது சொல்லிகிட்டே இருந்தபோது ஒவ்வொரு வீட்லேயும் போகும்போது ஷீ நீட்ஸ் த சேம் எனர்ஜி. ஃபஸ்ட்டு வீட்டில் பரவாயில்ல, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5th வீடு வரும்போது எனர்ஜி கம்மியாகிடுமா இல்லையா? ஆனால் நாம் என்ன, நம்ம வீடு 5th வீடாக கூட இருக்கட்டும், 6th வீடாக இருக்கட்டும், நாம் என்ன எதிர்பார்ப்போம்? சேம் எனர்ஜியில் தான் அவங்க என்ன பண்ணணும்? அதே வேலை தான், அதே என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் வீட்டில் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் 5th வீட்லேயும் செய்யணும், 10th வீட்லேயும். அப்போ அவங்களுக்கு அந்த சேம் எனர்ஜி வேணும். எனக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு?
உனக்கு சேம் எனர்ஜி வேணும், சேம் விசுவாசம் வேணும். சேம் விசுவாசம் நீ என்ன பண்ணக்கூடாது, அப்படி இப்படி வந்தது, அவங்க அது சொல்லிட்டாங்க, இவங்க அதே மாதிரி சொல்கிறாங்க, இவங்களும் நெகட்டிவாக பேசுகிறாங்க, அவங்களும் நெகட்டிவாக பேசுகிறாங்க, இதுவும் நெகட்டிவாக நடக்குது, அதுவும் நெகட்டிவாக நடக்குது, இந்த கும்பல் நெகட்டிவ் ஆச்சு. நான் சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் எல்லாம் கொண்டு போய் உன்னை பாசிட்டிவாய் கொண்டு போய் விடும், கோலியாத்துக்கு நேராய் கொண்டு போய் விடும். இவ்வளவு நெகட்டிவாய் வருது என்று சொன்னால் ஒன்று புரிந்துக்கோ தேவ பிள்ளையே, நீ நெகட்டிவாய் வர 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 கர்த்தர் உன்னை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். நீ பாசிட்டிவான ஒரு ஆளாய் மாறிக்கொண்டிருக்கிற. You are becoming 1,000-fold better than your own version. You are becoming 1,000-fold. சொல்லுங்களேன், 1000 மடங்காய். சில நேரங்களில் நான் 1000 மடங்காய்னா நிறைய பேர் இந்த பணத்தில் ஆஸ்தியில் போடுவாங்க. நான் சொல்லுவேன், 1000 மடங்காய் என் விசுவாசத்தில் நான் உயர்ந்திருக்கிறேன். 1000 மடங்காய் என் தேவனை நான் நேசிக்கிறதுல இன்னும் 1000 மடங்காய் மாறி இருக்கிறேன். எத்தனை பேர் சொன்னாங்க 1000 மடங்கு? இன்னைக்கு 1000 மடங்கு, இன் ஜீசஸ் நேம் 1000 மடங்கு, 1000 மடங்கு. ஐயோப்பா, விசுவாசம் இருந்தால் 1000 மடங்கு எல்லாமே மாறுங்க. ஆமென். 1000 மடங்கு எப்படி மாறுது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்க. 1000 மடங்கு எப்படி மாறணும்? விசுவாசத்தில் 1000 மடங்கு. விசுவாசத்தில் எப்படி 1000? இதுதான் இவனுக்கு நடந்து கொண்டே இருந்துச்சு. எவ்ரி டைம் பீப்புள் வேர் டாக்கிங். யாரை பார்த்தாலும் இவனை பார்த்தா அவங்களால நம்பவே முடியல. தாவீதோட ஸ்டேச்சர் பார்த்தா ஏன்னா நம்பவே முடியல. தாவீதுக்கெல்லாம் போய் என்ன இவன் போய் அந்த கோலியாத்தை பற்றி கேட்குறான்னா எப்படி எவ்வளோ எரிச்சலாக வந்தது அவங்களுக்கு. ஆனால் அந்த எரிச்சலை இயேசுவின் நாமத்தில் யாருக்கும் சொல்கிறேன், அந்த எரிச்சல், அந்த பொறாமை, அந்த பொச்சரிப்பான பேச்சு உன்னை கோலியாத்துக்கிட்ட கொண்டு போய் விடும். அந்த காரியம், ஓ மை காட், இதுதான் நான் சொன்னேன் இன்னைக்கு. அந்த நெகட்டிவிட்டி, சில பேர் சொல்லுவாங்க, ஐ எம் சரவுண்டட் பை ஆல் நெகட்டிவிட்டி. God is breaking you loose. தெரியுமா? நீ நெகட்டிவாய் மாறக்கூடாது. எவ்வளோ, அதுதாங்க தாவீதோடைய அபிஷேகம், அதுதாங்க தாவீதுடைய அழைப்பு. எவ்வளோதான் அவனை சுற்றி நெகட்டிவ். நான் சில பேரை பார்த்துருக்கிறேன் அப்படி அபிஷேகத்தில், சில பேரை அப்படி சந்தித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நானும் பெற்றிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன், நெகட்டிவாக சுற்றிலும் சுற்றி கொண்டு இருக்கோம். ஆனால் என்னமோ தெரியல, அந்த நெகட்டிவ் உள்ளே வராது, இங்கே வந்து அங்கே பவுன்ஸ் ஆகிடும். அங்கே வந்து யாருக்கு புரியுது? ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கோங்க, ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கோங்க. அது உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் கரியராக இருக்கலாம், அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எங்கே வரக்கூடாது? அது தாவீதை டச்சே பண்ணலங்க. கேன் யூ ஈவன் இமேஜின்? ஐ டோன்ட் நோ டு ஹவு மெனி பீப்புள் ஹி கெப்ட் ஸ்பீக்கிங். எத்தனை முறை அவன் சொல்ல வேண்டியதாக இருந்தது தெரியுமா? he had to repeat himself. he had to ஒருத்தர்கிட்ட அப்படித்தானேங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? ரிப்பீட்டடாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படி தானே? ஆனால் அந்த எனர்ஜி மாறாமல், கொஞ்சம் கூட குறையாமல், கொஞ்சம் கூட விசுவாசத்தில் கீழே போகாமல், அதே எனர்ஜியோடு எத்தனை நெகட்டிவ் பீப்புள் பேசினாலும் அவன் பேசினாள் என்று சொன்னால் அதுதான் தாவீதுடைய அழைப்பு. அதுதான் அவனை ராஜாவாய் மாற்றினது. அதுதான் கோலியாத்தை தள்ள பிரயோஜனமாக இருந்தது. அதுதான் கோலியாத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. கோலியாத்தை வீழ்த்துகிற அனுபவத்திற்குள்ள நீ வரணும் என்றால் எனர்ஜி குறையக்கூடாது, விசுவாசம் குறையக்கூடாது, விசுவாசம் தடுமாறக்கூடாது, விசுவாசம் தடுமாறக்கூடாது. சொல்லுங்க, என் விசுவாசத்தை தடுமாற விட மாட்டேன். பிசாசு கேட்கட்டும் இன்னைக்கு, பிசாசு கேட்கட்டும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில், என் விசுவாசத்தை தடுமாற விட மாட்டேன். சொல்ல முடியாதா? சின்ன வார்த்தைங்க, ஆனால் வல்லமை அதில் இருக்கிறது. சின்ன வார்த்தை, அதில் பயங்கரமான தேவனுடைய வசனம் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய வல்லமை அதில் இருக்கிறது. தேவனுடைய பலன் அதில் இருக்கிறது. என்னை எந்த காரியம் என் விசுவாசத்தை தடுமாற இது பிசாசு இதை கேட்டான்னு வச்சுக்கோங்க, 1000 மைல் தூரம் போயிடுவான். அப்பாலே போ சாத்தானே தான். எப்படி சொல்லணும்? அப்பாலே போ. என் விசுவாசத்துக்கு விரோதமாக நீ எதனா பேசினேன்னு வச்சுக்கோ, அப்பாலே போ சாத்தானே. நீ என்கிட்ட மாத்திரம் ஆடக்கூடாது. ஸ்டாப் ஃபைட்டிங் வித் பீப்புள். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாப் ஃபைட்டிங் வித் ஜனங்களோடு நமக்கு போராட்டம் இல்லை, எமோஷன்ஸோடும் நமக்கு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி எமோஷன்ஸை ஜெயிக்கிற ஒரு தந்திரம், ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சில நேரங்களில் எமோஷனலாக நிறைய அப்படியே ப்ரோக்கான நேரங்கள் உண்டா பாஸ்டமா? உண்டு, நிறைய நேரமே உண்டு. ஆனால் அந்த நேரங்களெல்லாம்
அந்த நேரங்கள்லாம் ஆண்டு ஆவியானவர் எனக்கு ஒன்று சொல்லுவார், எங்கே உன் விசுவாசம், எங்கே உன் விசுவாசம்? ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தில் குறையல. அப்போ பேசு, காமி. எத்தனை முறை ஆண்டு சொல்ல காமி. உங்ககிட்ட வந்து ஆண்டவர் கேட்டா உன் விசுவாசத்தை காமின்னா எப்படி காமிக்க போறீங்க? எப்படி காமிக்க போறீங்க? எப்படி காமிக்க போறீங்க? எப்படி காமிக்க போறீங்க? How are you going to show it? கேட்க மாட்டாருன்னு நினைக்காதீங்க, கேட்பார், கேட்பார். அவருக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமை இருக்கிறது. ஏனென்றால் தொடங்கினவர் அவர், தொடங்கினவர் அவர். நான் சொல்கிறேன், அவரை பார்த்து இன்னைக்கு அப்பா சொல்லுங்களேன், அப்பா சொல்லுங்களேன், வாயை திறந்து அப்பா அப்பா சொல்லுங்களேன், சொல்லி பாருங்களேன். அந்த ருசி, அந்த ருசி, அந்த ருசி, ஐயோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ருசி. அப்பா அப்பா அப்பா. எத்தனையோ முறை யார் வீட்டில் யாரும் இல்லாதப்போ எனக்கு ரொம்ப ஜாலி. நான் என்ன பண்ணுவேன், எல்லா கதவு அப்படியே பாசமா, பக்கத்து வீட்டிலலாம் என்ன நினைப்பாங்க, எல்லாரும் போன பிறகு கதவை சாத்திட்டு நான் பாட்டுக்கு வச்சு ஊரை கத்தி அப்பான்னு சொல்லுவேன். எனக்கு அப்படியே குஷியாக இருக்கும். சில நேரத்தில் ஜம்ப் பண்ணி இருக்கிறேன், சில நேரத்தில் அவர் பேசும்போது அப்படியே. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா வேறவங்க, நீங்களாம் நினைக்க மாட்டீங்க, வேறவங்க நினைப்பாங்க. ஏன்னா அபிஷேகம் இருக்கிறவங்க சில நேரத்தில் பைத்தியம் போல் உலகத்துக்கு தெரிவார்கள். பரவாயில்லை, ஐ டோன்ட் கேர். இந்த அபிஷேகம் இல்லைன்னா நான் இல்லைங்க, இந்த விசுவாசம் மாத்திரம் இல்லைன்னா நடக்கிற சில போராட்டங்களில் இன்னும் தேவ பிள்ளைகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள், இன்னும் ஜெயித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நம்ம விசுவாசம் எங்கேன்னு கேட்கும்போது இவன் பாருங்க எங்கே விளங்குனது அவனுடைய விசுவாசம்? மாறி மாறி பேசும்போது தான் விளங்கினது. எங்கே விளங்கினது? வேர் வாஸ் இட் சீன்? Where was its faith seen? The more he spoke, the more he spoke, the more he spoke, the more he spoke, his faith kept on increasing. He kept on showing, I still have faith. நான் எனக்கு தெரியும் இந்த கோல் எங்கே தெரியுமா அவனுக்கு ஃபெய்த்து ஜாஸ்தியாச்சு? சொல்கிற பாருங்க ஒரு ரெவலேஷன். எங்கே தெரியுமா? ஐயோ இப்படி தான் இருக்க போகுது, இவன் இப்படியே தான் இருக்க போகிறான், அவன் அப்படி தான் இருக்க போகிறான். இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்து. சில பேருக்கு நான் சொல்கிறேன் எலும்புன்னு சொல்கிறேன், ஆண்டவர் என் மூலமாக எத்தனையோ பேருக்கு எலும்புன்னு சொல்லுவார். சில நேரங்களில் அவங்க எலும்ப அவங்க என்ன பண்ணுறதில்ல, இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதில்ல, இந்த ஸ்டெப்பை என்ன பண்ணுறதில்ல எடுத்து. ஆண்டவர் நீங்களே என்னை தூக்கி விடுங்க, தூக்கி விடுவார். எப்போ தெரியுமா? நீ எழும்புறதுக்கு உன்னில் அந்த பலன் இருக்குது என்று அவருக்கு தெரியும். சில பேரை தூக்கி விடுறவங்கள தூக்கி விடுவார், சில பேரை எலும்புன்னு சொல்லுவார். ரெண்டும் அவர் தான் சொல்கிறாரு. எலும்புன்னு சொன்னால் எழுப்புறதுக்குரிய வல்லமை அவர் கொடுப்பார் என்ற அர்த்தம். எழுப்புறதுக்கு ஒரு நேரம் உண்டு, எழும்புறதுக்கு ஒரு நேரம் உண்டு. சில நேரங்களில் நீயா எழும்பணும். சில பேருக்கு சொல்கிறேன், இப்போ நீயா எழும்பணும். யூ ஷுட் ரைஸ் அப். பக்கத்தில் பர்சன், யூ ஷுட் ரைஸ் அப். டோன்ட் வெயிட். பார்த்து சொல்லுங்கள், கண்ணை பார்த்து சொல்லுங்களேன். அவங்க என்ன உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் கர்த்தருக்குள்ள உன்னுடைய சகோதரி, உன் சகோதரன், உன் குடும்பம், உங்கள் மதர், மம்மி, கண்ணை பார்த்து சொல்ல. இப்போ நீங்கள் எழும்புகிற மகளை பார்த்து சொல்லுங்க, எழும்பணும் நீ. திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு ரைஸ். அப்போ த மோர் அவங்க மோர் சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்குது. அவன் யாரை எதை தெரியுமா தேடினா? எப்படியாகலும் ஒருத்தன் இருப்பான், இதில் யாராகலும் ஒருத்தர் கண்டிப்பா சவுல் கிட்ட போக செய்கிற ஒரு ஆள் இதுல இருக்கிறது என்பதை அவன் ஆவியில உணர்ந்தான். அதனால் தான் பேசிக்கொண்டிருந்தான். கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில யாராகலும் ஒருத்தர் என்னை கோலியாத்துக்கு நேராக கொண்டு போவார்கள். நிச்சயமாக இத்தனை பேர்கிட்ட நீ பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது இந்த தாவீதுடைய அந்த பர்சிவியரன்ஸ், தாவீதுடைய அந்த தொடர்ந்து போராடுகிற குணம், தொடர்ந்து இந்த கவனன்ட்டே பிடித்து கொண்டிருக்கிறதான குணம் எனக்கு ரொம்ப. அவன் கேட்ட விஷயங்கள் அவன் உள்ள வாங்கிக்கிட்டான். கோலியாத் பேசுகிறான், கோலியாத் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? பேசி கொண்டிருக்கிறான். நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? நானும் பேசி கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள். கோலியாத்தின் சத்தம் தூரத்திலேருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீதுடைய சத்தம் நிறுத்த முடியல. கோலியாத்துடைய சத்தம் தாவீதுடைய சத்தத்தை நிறுத்த முடியல. இன்றைக்கி நான் சொல்கிறேன் சில கோலியாத்துக்களை வீழ்த்தக்கூடிய அபிஷேகம் இங்கே உங்களுக்குள்ளே சில பேருக்கு இருக்கிறது. அந்த கோலியாத்துக்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்கள் கோலியாத்தை மேற்கொள்ளணும். கோலியாத்துக்கு உன்னை தெரியாது, ஆனால் கோலியாத்தை உனக்கு தெரியும். தாவீதுக்கு என்ன தெரியாது? பிரச்சனை, பிசாசுடைய கிரியைகள், சில காரியங்கள், சில மனுஷனுடைய தந்திரங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று தாவீதுக்கு தெரியும். தாவீதுக்கு என்ன தெரியும்? இந்த கோலியாத் தேவனுக்கு விரோதமானவன். இந்த கோலியாத் என்னுடைய குறிக்கோள்.
தாவீதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் கோலியாத்துக்கு என்ன தெரியல, இப்படி தாவீதுன்று ஒருத்தன் இருக்கிறான்னே அவனுக்கு என்ன தெரியல. அவன் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்ன நினைச்சான், எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்ன நினைச்சான், இவங்க எல்லாருமே என்ன இல்லை, என்னை எதிர்க்க இவங்களுக்கு யாருக்குமே, யார் சொன்னது பிசாசே, யார் சொன்னது, நான் எதிர்க்க என்னுக்குள்ளே அந்த பலன் இருக்கிறது. இங்கே உங்களுக்குள்ள கோலியாத்துக்களை எதிர்க்கிற வல்லமை தேவன் இப்பொழுதே ஊற்றுவாராக. ரிசீவ் த பவர் டு வின் ஓவர் த கோலியாத்ஸ் இன் யுவர் லைஃப்ஸ். கோலியாத்துக்கு என்ன தெரியுமா, எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி பார்க்குறான், எல்லாரையும் பார்த்து என்ன பேசிட்டு இருந்தான் அவன். வாட் வாஸ் ஹி ஸ்பீக்கிங், சொல்லுங்க, வாட் வாஸ் ஹி சேயிங்? அதை போங்கம்மா, அதை படிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு. அப்போ கோலியாத் எப்படி பார்த்தா, படிச்சிடுமா வசனத்தை படிச்சிடுமா. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன, நான் பெலிஸ்தன் அல்லவா. எப்படி சொல்றான் பாருங்க, அவன் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அவன் பார்க்கிறது எங்கேயுமே அவனுக்கு என்ன தென்படல, ஒரே ஒரு ஆள் கூட அவனுக்கு எதிராக நிற்கிறவர்கள் தென்படவே இல்லை. ஆனால் நான் சொல்லட்டுமா, ஆவியில் பல பேரை தேவன் அபிஷேகம் வைத்திருக்கிறார். இந்த சபையில் இங்கே பல பேரை கோலியாத்தை முறியடிக்கிற அபிஷேகம் தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் நீ பேசாமல் இருந்து விட்டாய் என்று சொன்னால், நீ அதை எதிர்க்காமல் அந்த காரியத்தை நீ பேசாமல், ஏலியாப்புக்கிட்டே சில பேர் நின்றுட்டாங்க. I am telling you where it all happened. ஏலியாப் கிட்டே சில பேர் நின்று போனாங்க, வேறொரு இடத்துல சில பேர் நின்று போனாங்க, வேறொரு இடத்துல சில பேர் நின்று போனாங்க, வேறொரு ஸ்டேஜில் சில பேர் நின்று போனாங்க, வேறொரு ஸ்டேஜில் சில பேர் நின்று போனாங்க. ஆனால் தாவீது மாத்திரம் வேறொருவன் என்று போய்கொண்டே இருந்தான். அங்கே கோலியாத் பேச இவனும் பேசிக்கொண்டே இருந்தான். சில பேருடைய வாழ்க்கையில் கோலியாத்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீயும் பேசணும். எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், கேள்வி வருதா இல்லையா? எங்கே பேசணும் ஆண்டவரே, எங்கே பேசணும்? நான் சொல்லட்டுமா, கோலியாத்தை எதிர்க்க முடியாமல் பலவீனமாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட பேசணும். அதுதான் உன்னுடைய ஊழியம். அதுதான் that is your ministry. சொல்லுங்க, உனக்கு ஊழியம் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஊழியம் இருக்கிறது. கோலியாத்தை எதிர்க்காமல், கோலியாத்துக்கு பயந்து, கோலியாத்தினால அடிபட்டு, கோலியாத்தினால டிப்ரெஷன்ல போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பேசும்படியாக கர்த்தர் உன்னை எழுப்பி இருக்கிறார். இன்றைக்கு இந்த சபையில் உன்னை எழுப்பி இருந்தால் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கோ. ஆமென் என்று. நீ டிப்ரெஷன்ல உட்கார்றதுக்கு இல்லை, டிப்ரெஷன்ல இருக்கிறவர்களை எழுப்ப கர்த்தர் உன்னை அழைத்து பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிருக்குது, யோசிச்சு பாருங்க. எப்படி தெரியுமா ஆயிருக்குது இன்னைக்கு, டிப்ரெஷன்லேருந்து மற்றவங்களை இழுக்க வேண்டிய, பாவத்திலேருந்து மற்றவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டிய, சாபத்திலேருந்து மற்றவர்களை தேவனுக்கு நேராக இழுக்க வேண்டிய அபிஷேகம் இருக்கிறவர்கள் இன்றைக்கு அவர்களே அப்படிப்பட்ட கட்டில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களே அப்படிப்பட்ட கட்டில். ஏன் தெரியுமா, உலக காரியங்களை சிந்தித்ததினால. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் I break it in Jesus name. You have the power to reach out to people who have been trampled by the enemy. பிசாசினாலே அடிப்பட்டவர்களை எழுப்ப தைலத்தை போல அபிஷேகம் உன் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. வீணடிக்காத இந்த அபிஷேகத்தை, வீண் வார்த்தையினால இந்த அபிஷேகத்தை வீணடிக்காத. சொல்லுங்க, வீணடிக்காத. நிறைய நேரங்கள் வீணடித்து விட்டோம், நேரங்கள் வீணாய் போய்விட்டது, மறுபடியும் வராது. நான் இங்கே பேசும்போது இப்படி பேசுவேன், உங்ககிட்ட வரும்போது நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். தட்ஸ் நாட் ஹவ் ஐ ஆம். அதனால இங்கே பேசுகிற பேச்சை நீங்கள் எப்படி எடுத்துக்காதீங்க. டோன்ட் டேக் இட் லைட்லி. நிறைய நேரம் கர்த்தர் உன் பேரில் இருக்கிற ஒரு கிரீவியன்ஸ், இல்லைன்றால் கர்த்தருக்கு இருக்கிற ஒரு குறை என்னவென்று எத்தனை பேர் ஆமாண்டவரை சொல்லுங்க ஆண்டவரை, நான் குழந்தை போல கேட்டிருக்கிறேன். நீங்களும் இன்றைக்கி குழந்தை போல கேளுங்களேன். அப்பா உங்களுக்கு என் மேலே என்ன ஆண்டவரை குறை கேட்டு பாருங்களேன். எப்போவுமே நம்ம குறைய மற்றவங்க கிட்ட கேட்க வேணாம். என் குறை என்ன ஆண்டவரை ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை அபிஷேகத்தை இருக்கிறேன், பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படியான அபிஷேகம் உனக்கு இருக்கிறது. நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற, நீ ஏலியாப் கிட்டே நின்று விட்ட, இல்லை என்றால் வேற இடத்துல நின்று விட்ட, நீ தொடர்ந்து போகிற அபிஷேகம் பெற்று இருக்கிற, ஆனாலும் நீ உட்காந்துட்ட.
You have stopped somewhere. நான் கொடுத்த சில வார்த்தைகளை நீ என்ன பண்ணல, எடுத்து பிரயோஜனப்படுத்தலை. அப்போது ஆரோ இருந்து என்ன பிரயோஜனம், போ இருந்து என்ன பிரயோஜனம், என்ன இருக்கணும், அதை எடுத்து டார்கெட்டாக அடிக்க தெரியணும். உனக்கு அழைப்பு இருந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. வில்லு என்ன பண்ணணும், அதுதான் கர்த்தருக்கு உன் மேலே இருக்கிற குறை. இன்றைக்கி எத்தனை பேர் புரிஞ்சிருந்தா ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்ககிட்ட நான் அம்பும் கொடுத்துருக்கிறேன், உங்ககிட்ட நான் வில்லும் கொடுத்துருக்கிறேன். I have given you the bow and I have given you the arrow, but you are not shooting at the target. You are not doing what I expected from you. நீ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை செய்யாமல் நீ என்ன பண்ணிட்ட, அதை என்ன பண்ணியிருக்கிற, அம்பு இருக்குது இல்லைன்னா தாங்க கஷ்டம். கர்த்தர் அம்பும் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வார்த்தையும் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய நாமத்தையும் கொடுத்திருக்கிறாரு. உனக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்கு இல்லை, உனக்கு கொடுத்திருக்கிறாரு. யூ ஹாவ் த போ அண்ட் த ஆரோ. சொல்லுங்களேன், ஐ ஹாவ் த போ அண்ட் த ஆரோ. ஐ ஹாவ் ஜஸ்ட் ரிசீவ் இட் திஸ் மார்னிங். அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த வார்த்தை வராது. கர்த்தர் சொல்கிறாரே, உனக்கு நான் போவும் கொடுத்தேன், அம்பு உன் கையில் தான் கொடுத்துட்டேன், உன் கையில் தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற, ஒவ்வொரு நேரம் அதை எடுக்கிற, ஆனால் பயன்படுத்த மாட்டேன்ற. அப்படி எடுத்தாலும் ராங்கான டார்கெட்டில் இதுதான் உன் மேலே எனக்கு இருக்கிற குறை. கெட்டவர்களுக்கு பதில் பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. கெட்டவர்களுக்கு இருக்கிற பதில், டோன்ட் ஷூட் அரவுண்ட், ஷூட் அட் த ரைட் பாயிண்ட். இன்னைக்கு பெற்றுக்கோங்க. சரியாக ஷூட் பண்ண எனக்கு ஆண்டவரே இன்றைக்கு அந்த வல்லமை வேணும். எழுந்து நில்லுங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு பெற்றுக்கோங்க. இன்னைக்கு கரங்களை உயர்த்துங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு யூ ஹவ் given them the bow and the arrow. இன்றைக்கு அது ஆண்டவரே தடுமாற்றத்தின் கையில் அல்ல, வல்லமையின் கையில நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, பிசாசுடைய குறியை வைத்து அடிக்க அவன் எங்களுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளை முறியடிக்கும்படியாக அவன் எங்களுக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் கணவருக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், என்னுடைய அழைப்புக்கு விரோதமாய் அவன் வைத்திருக்கிற என்னுடைய ஆயுளுக்கு விரோதமாய், என்னுடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய், எனக்கு என்று கொடுக்கப்பட்ட சில காரியங்களுக்கு விரோதமாய், என் கர்ப்பத்துக்கு விரோதமாய், கரபதரமா ஷகரதலர திக்கபரபா துரிகமரமா ஷகரதலர திலரதரபா துரிகமரமா ஷரதலர திக்கபரபா கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் நான் டார்கெட் பண்ணி, நான் சரியா குறிவைத்து, Lord, I am going to target. Lord, thank you for the bow and the arrow. They have come from you and it is mine. It is mine. எனக்கு கொடுக்கப்பட்டது அது. ரபதர ஷபரதலர திக்கபரபா உரிகமரமா ஷரதலர திக்கபரபா துரிகமரமா ஷரதலர திக்கபரபா. Holy Spirit, இன்றைக்கு நான் குறிவைத்து இங்க இருந்து அடிக்கிறேன் ஆண்டவரே. இங்க இருந்ததை விலை குறிவைக்கப்படுகிறது. I target, that is my target, Lord. Nobody else is my target. வேற டார்கெட் எனக்கு இல்ல ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த அம்பையும் நீர் கொடுத்த இந்த வில்லையும் பயன்படுத்தாமல் நான் போயிருந்தால் என்னை ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே, ஒரு விசை மன்னிங்க. இது ஜெயிக்கிறது லேசான காரியம். தேங்க்யூ லார்ட். எடு, இன்னைக்கு கர்த்தர் உன் கையில் கொடுக்கப்பட்டதை எடு. நீ மட்டும்தான் அதை செய்ய முடியும். Only you can do it. என் குடும்பத்துக்கு விரோதமாய் வந்திருக்கிறதை நான் இன்றைக்கு எழும்பி நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களை கரங்களை உயர்த்திக்கோங்க. I am just going to pray over you. We are just going to pray over you. Thank you, Holy Spirit. Don't mind about the people around you. It's about you and your God. It's about Him and you. உன்னை அழைத்தவருக்கு உன் மேலே இருக்கிற அன்பினாலே கர்த்தர் அழைத்து வந்து இப்படிப்பட்ட காரியங்களை உன்னோடு இடைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இன்னைக்கு எடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த அம்பையும் ஆண்டவரே இந்த வில்லையும் எடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் இதை பூட்டி வைக்க மாட்டேன். இனி டார்கெட்லெஸ்ஸாக நான் திரும்ப மாட்டேன். இனி எதுவுமே ஒரு ஏம் இல்லாமல் இருக்கிற மனுஷி நான் அல்ல. நான் இன்றைக்கு ஏம் பண்ணுறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை டார்கெட் பண்ணுகிறவர்களை
டார்கெட் பண்ணுகிற அந்த பிசாசுடைய கிரியைகளை இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த அம்பை கொண்டு முறியடிக்கிறேன். நீர் கொடுத்த இந்த ஆரோ கொண்டு ஓ ரஹதராமா ஷபரதல ரதிகபரபரபா ஓ ரிகபரபா ஷபரதல ரதிகபரபரபா ஓ ரிகமரமா ஷரதல ரதிகபரபரபா ஓ ரிகபரபா ஷபரதல ரதிகபரபரபா ஓ ரிகமரமா ஷபரதல ரதிரதரரபா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. I take it up, Lord, on myself. I take it, Lord. நான் எனக்கு கொடுத்ததை மறந்து விட்ட ஆண்டவரே, இன்னைக்கு நான் கையில எடுக்கிற ஆண்டவரே. என் கணவனுடைய ரட்சிப்பு என் கையில இருக்கிறது. என் குடும்பத்தின் ரட்சிப்பு என் கையில இருக்கிறது. என் கையில இருக்குது. என் கையில இருக்குது. கர்த்தர் சொல்றார், உன் கையில இருக்குது. தபரபாஷ மஹதுரா. Thank you, Holy Spirit. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படியே நடத்துவீராக ராஜ். Amen.